என் அன்பு மாணவ மாணவிகளுக்கு இனிய காலை வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது இயல் 3 கட்டுரை எழுதுதல். இயல் 3 உள்ள கட்டுரை எழுதுதல். இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நான் விரும்பும் தலைவர். நான் விரும்பும் தலைவர். இங்கு நான் விரும்பும் தலைவர் என்ற தலைப்பில் காமராஜரை பற்றிய செய்திகளை இன்று நாம் பார்க்கலாம். நீங்கள் கட்டுரை எழுதும் பொழுது பாரதியார், பாரதிதாசன், இன்னும் வேறு தலைவர்களை பற்றி கூட நீங்கள் எழுதலாம். நாம் இன்னைக்கு மாதிரிக்காக இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கோம், காமராஜரை பற்றிய தகவலை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். கட்டுரை எழுதுவதற்கு முன்பாக என்ன செய்யணும், குறிப்பு சட்டகம். கட்டுரை எழுதுவதற்கு முன்பு குறிப்பு சட்டகம் எழுதுதல் வேண்டும். அதில் முன்னுரை, இன்னல் நிறைந்த இளமை வாழ்வு, காங்கிரஸ் தலைவரானார், காமராசர் திட்டம், கல்விக்கண் அளித்தார், முடிவுரை. என்னென்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? முன்னுரை, இன்னல் நிறைந்த இளமை வாழ்வு, காங்கிரஸ் தலைவரானார், காமராசர் திட்டம், கல்விக்கண் அளித்தார், அடுத்ததாக முடிவுரை. இந்த காமராசரை பற்றிய தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக முன்னுரை என்னும் தலைப்பில் நம்ம பார்க்கலாம். இரவில் எண்ணற்ற நட்சத்திரங்களோடு முழு நிலவும் வானில் உலா வருகிறது. இரவில் எண்ணற்ற நட்சத்திரங்களோடு முழு நிலவும் வானில் உலா வருகிறது. அதுபோல அரசியல் வானில் தன்னிகரற்ற தலைவராய் விளங்கிடும் மிகச் சிலருள் ஒருவர் காமராசர். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது இரவில் எண்ணற்ற நட்சத்திரங்களோட முழு நிலவும் வானில உலா வருது. அது மாதிரி தான் அரசியல் வாழ்வில் தன்னிகரற்ற தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மிகச்சிலரே. அவங்களில் குறிப்பிடத்தக்க ஒருவர் தான் காமராசர். காமராசரை பற்றி தான் இப்போ நாம் பேச போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இன்னல் நிறைந்த இளமை வாழ்வு. இன்னல் நிறைந்த இளமை வாழ்வு. காமராசர் விருதுநகரில் 1903 ஜூலை திங்கள் 15 இம்மண்ணுலகில் தோன்றினார். எப்போ பிறந்திருக்கிறாரு? விருதுநகரில் 1903 ஜூலை திங்கள் 15 பிறந்திருக்கிறாரு. இவரை பெற்றெடுக்கும் பெரும் பேறு பெற்றவர்கள் குமாரசாமி, சிவகாமி ஆவார். இவங்க அம்மா அப்பா யாரு? குமாரசாமியும் சிவகாமி அம்மையாரும் ஆவார். தம் 6ஆம் வயதில் தன் தந்தையை இழந்த காமராசர் வறுமை காரணமாய் 6ஆம் வகுப்பினை தாண்ட இயலாமல் போனதே. பார்த்தீங்களா, அவர் என்ன ஆயிட்டு, அவருடைய அப்பா அவருக்கு 6 வயது இருக்கும் பொழுது இறந்துடுறாரு. அதனால் அவங்க வீட்டில் ரொம்ப வறுமையின் காரணமாக அவர் 6ஆம் வகுப்பை தாண்டலை. 6ஆம் வகுப்போட அவருடைய பள்ளி படிப்பானது நின்று போனது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி காங்கிரஸ் தலைவரானார்? தம் இளமை காலத்தில் காமராசர் நாள்தோறும் செய்தித்தாள்களை படித்தும் அரசியல் தலைவர்களின் சொற்பொழிவை கேட்டும் தம் அரசியல் அறிவை வளர்த்து கொண்டார். என்ன சொல்றான்னு புரியுதுங்களா? தம் இளமை காலத்தில் காமராசர் என்ன பண்ணுவாராம், தினம் செய்தித்தாள்களை படிப்பாராம். அரசியல் தலைவர்களுடைய சொற்பொழிவு, அவங்க பேசுகிறாங்க இல்லையா, இந்த சொற்பொழிவை கேட்டும் தன்னுடைய அரசியல் அறிவை அவர் வளர்த்துக்கிட்டார். உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு போன்ற போராட்டங்களில் பங்கு கொண்டு சிறை சென்றார். அத்தோட அவர் நிற்கலைங்க. உப்பு சத்தியாகிரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இப்படி நிறைய போராட்டத்திலெல்லாம் அவர் கலந்துக்கிட்டு சிறைக்கெல்லாம் சென்றிருக்கிறார். அடுத்து படிப்படியாய் முன்னேறி காங்கிரஸ் கட்சி தலைவரானார். அவர் சின்ன வயசுலேருந்து அரசியல் மீது அதிக நாட்டம் கொண்டு வந்திருக்கிறாரு. இப்படியே ஒவ்வொரு கட்டமாக தாண்டி கடைசியாக என்ன இருக்காரு, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ஆனார் காமராசர். அடுத்த பார்த்திங்கன்னா, காமராசர் திட்டம். காமராசர் திட்டம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் அவர் என்னவெல்லாம் செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறது. அதில் முக்கியமான சில இதை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். 1962 காமராசர் அமைச்சர் பதவியிலிருந்து தலைவர்கள் விலகி கட்சி பணியில் ஈடுபட வேண்டும் என்னும் திட்டத்தை கொண்டு வந்தார். அவர் என்ன சொல்றாருன்னு தெரியுதுங்களா? தன்னுடைய
அந்த காங்கிரஸ் கட்சி வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக 1962ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாரு, அதாவது அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் விலகிக்கிட்டு கட்சி பணியில் முதல்ல ஈடுபடணும். தன்னுடைய தலைவருங்கிற அந்த பதவியில் இருந்துக்கிட்டு இல்லாமல் அந்த தலைவர் பதவியிலேருந்து விலகி கட்சி பணியில் ஈடுபடணும், மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு அவர் சொன்னார். அதற்கு முன்னுதாரணமாய் அத்திட்டத்தின்படி தமிழக முதலமைச்சராக இருந்த காமராசர் முதல்வர் பதவியவே என்ன செஞ்சிருக்காரு, துறந்தார். திட்டத்தின் படி என்ன செய்கிறாரு, தமிழக முதலமைச்சராக இருந்த காமராசர் முதல்வர் பதவியையே துறக்கிறாரு. இத்திட்டத்தினை தான் என்னன்னு சொல்கிறான், காமராசர் திட்டம் எனப்பட்டது. திட்டம் காமராசர் திட்டம் என்று அழைக்கப்பட்டது. அவர் அமைச்சர்களெல்லாம் என்ன சொன்னார், நீங்கள் வந்து அவங்கவுங்க பதவியிலேருந்து விலகி கட்சி பணியில் ஈடுபடணும், மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டாரு. அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு தன்னுடைய முதலமைச்சர் பதவியை கூட அவர் விட்டுட்டு அவர் மக்களுக்காக தொண்டு செய்ய தொடங்கினார். அந்த திட்டம் அவர் ஏற்படுத்தின திட்டத்தை தான் என்ன சொல்கிறோம், காமராசர் திட்டம் என்று அழைக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்விக்கண் அளித்தார். அடுத்தது என்ன சொல்லியிருக்கு, கல்விக்கண் அளித்தார். காமராசர் காலத்தில் கல்வி கட்டாயமாக்கப்பட்டது. காமராசர் காலத்தில் கல்வி என்பது கட்டாயமாக்கப்பட்டது. தெருத்தோறும் பள்ளிகளும் ஊர்தோறும் உயர்நிலை பள்ளிகளும் தோன்றின. இலவச மதிய உணவு திட்டம் இவர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. என்ன சொல்லணும்னு புரியுதுங்களா? காமராசர் காலத்தில் கல்விங்கிறது ரொம்ப கட்டாயமாக்கப்பட்டது. அவர் தான் முதல் முறையாக என்ன செஞ்சார், அவர் வந்து 6ஆம் வகுப்புக்கு மேலே படிக்க முடியலை, ஒரு பட்டறிவால் சிறந்தார். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கட்டாயமாக கொண்டு வந்தார். தெருத்தோறும் பள்ளிகளும், தெருக்கு தெரு பள்ளிக்கூடம் இருக்கணும், ஊர்தோறும் உயர்நிலை பள்ளிகளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலவச மதிய உணவு திட்டம் இவர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அதாவது சாப்பாட்டுக்கு இல்லாத குழந்தைங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவர் என்ன செஞ்சார், மதிய உணவு திட்டத்தை இலவசமாக கொண்டு வந்தார். இதன் மூலமாக ஏழை எளிய மாணவர்களும் என்ன செஞ்சாங்க, கல்வி அறிவை பெற்றாங்க. அதுதான் சொல்கிறாங்க இலவச மதிய உணவு திட்டம் இவர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முடிவுரையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வாறு கர்ம வீரராய், தன்னலமற்ற தலைவராய், கல்விக்கண் திறந்த முதல்வராய், ஏழை பங்காளராய், இம்மியளவு சொத்து கூட சேர்க்காத களங்கமற்ற வீரராய் வாழ்ந்த காமராசரை எவர்தான் மறப்பர்? காமராசரை மறக்க முடியுமா? அதை தான் கேட்குறாங்க. கர்ம வீரராய், தன்னலமற்ற தலைவராய், கல்விக்கண் திறந்த முதல்வராய், ஏழைகளின் பங்காளராய், இம்மி அளவு சொத்து கூட சேர்க்காத களங்கமற்ற வீரராய் வாழ்ந்தவர் தான் நம்ம காமராசர். அவரை யாராலையும் மறக்கவே முடியாது என்று கூறப்பட்டிருக்கு. இந்த கட்டுரையை எழுதுங்க, நோட்டில் எழுதுங்க, எழுதி படிச்சுட்டு வகுப்பாசிரியருக்கு எழுதி அனுப்புங்க. பாடம் கவனித்த மாணவ செல்வங்களுக்கு நன்றி, வணக்கம்.